தம்பி கதிரு, சொல்லுமா. எப்படி இருக்கையா? எந்த பிரச்சனையும் இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன் சாமி. தம்பி, அப்பாவுக்கு தான் அடிக்கடி வலிப்பு வருதுப்பா. ஆஸ்பத்திரி போனா நிறைய செலவாகும்னு சொல்றாங்கப்பா. அடுத்த மாதம் சம்பளம் போட்ட உடனே அனுப்பிச்சி விட்றேம்மா. அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி போய் சேர்த்துடலாம். சரிப்பா, நீ பார்த்து இருப்பா சாமி. வச்சிடவா? சரிம்மா. டேய் தமிழ், இங்கே வா. என்னண்ணா ஆச்சு? நீ வந்து 5 மாதம் ஆகுது, 3 மாதம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு 3 மாதம் கழிஞ்சிச்சு, 2 மாதம் வாடகையே தரல. என்ன தான் நினச்சிட்டு இருக்க? இன்டர்வியூ போயிட்டுருக்கேண்ணா, நீ கொடுத்துட்றேன். என்ன இன்டர்வியூ போகிற? 2 மாதமாக வாடகையே தரல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ வீடை காலி பண்ணுற, இல்லை நானே வீடை பூட்டு போட்டு சாமானை தூக்கி வெளியே போட்டு வச்சுருவேன். போ. இவர் வேறு வீடு காலி பண்ண சொல்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஹலோ, வேலை கேட்டுருந்தேண்ணே, என்னென்ன ஆச்சு? சரிண்ணா, நான் இருக்கிற கஷ்டத்துக்கு எந்த வேலை குத்தலாம் போவேண்ணா. சரிங்கண்ணா. ப்ரோ அங்கே பாரு ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? ஒரு கம்பெனிக்கு வந்தேன் ப்ரோ. வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, டெலிவரி ஜாப் ஆச்சு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் போனால் அங்கேயும் வேலைன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ. சரி விடு ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவனை போய் பார்க்கலாம். அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், போகலாம் ப்ரோ. அவன் போயிட்டு அவன்கிட்ட கேட்கலாம் ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ, கேட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. இங்கே தான் ப்ரோ வருஷம் தான். இந்த வரான் பாரு ப்ரோ. ஆமாச்சா, எப்படி இருக்கா? இவங்க 2 பேர் யார்? எனக்கு தெரிஞ்ச பசங்க தான்டா. தெரிஞ்ச பசங்களா? ஓகே ஓகே. ஹாய் ப்ரோ. பேர் என்ன ப்ரோ? பேர் உங்கள் பேர் ப்ரோ? அப்பாஸா? ஓகே ப்ரோ. தெரிஞ்ச பையனா? ஓகே ப்ரோ. மச்சான் ரெண்ட்லாம் சொல்லிட்டியா? ப்ரோ இதான் ப்ரோ நீங்கள் தங்க போகிற வீடு, பார்த்துங்க ப்ரோ. சரி ப்ரோ, வாங்க வீடை பார்க்கலாம். தமிழ், தமிழ் வெளில வாடா டேய். சொல்லு ப்ரோ. நிறைய சப்பாஸில் எங்க? இன்டர்வியூ போயிருக்காங்க ப்ரோ. நீ போலியா இன்டர்வியூக்கு? போனேன், ஆனால் வேலை கிடைக்கல ப்ரோ. அவன் தான் 2 மாதமாக வாடகை கொடுத்துட்ருக்கானுங்க உனக்கு. நீ எங்கே கொடுக்குற? இப்படியா இருந்தால் எப்படி தான் முடியும்? இல்லை ப்ரோ, அந்த வாரத்துக்குள்ளே கொடுத்துருவோம் ப்ரோ. ஏய், நீ சாயந்தரத்துக்குள்ளே காசு கொடுக்குற வழியை பாரு, இல்லைனா வீட்டை விட்டு கிளம்பு. உனக்குலாம் எதுடா வீடு? ஏன் ப்ரோ சும்மா வந்து கத்திட்டுருக்க? வாடகை தானே, 2 நாளில் கொடுத்துறேன் ப்ரோ. அதுக்கு நான் மரியாதை குறைவெல்லாம் பேசுறது ப்ரோ. நான் ஒன்றும் அடிமை கிடையாது. எப்பா வாடகை கேட்குற, மரியாதை இல்லாமல் பேசுகிறேண்ணா. வாயா வெளியில் நீ. உன்னை காசு கேட்டால் திமுறா பேசுறேன்னு சொல்கிறேன் நீ. சொல்கிறா மச்சான் மச்சான் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் உன்னால தான்டா. காசு கேட்டால் திமுறா பேசுகிறான். வேலை என்னடா ஆயிடுச்சு? கிடைக்கலடா. 3 மாதமாக சாப்பாடு நான் தான் போடுறேன், ரெண்ட்டும் கொடுக்க முடியுமாடா? நீ பண்ணுறதுக்காக அவன் என்ன பூச்சி கத்திட்டு இருக்கான்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று காசு கொடுக்க சொல்லு, நான் வீட்டை விட்டு வெளில போக சொல்லுவேண்ணே. போக சொல்லுவேண்ணே.
இதுக்கு மேலேயும் ஒன்றும் பண்ண முடியாதுடா. போயிடுறா. காசு இல்லைனாலும் திமுறை பார்த்தியா நீ சொன்னு சேர்த்ததுக்கு? சொல்லுமா. எனக்கு ஒரு டவுட்டு, எங்க வேலை செய்யற நீ? ஐடியில் வேலை செய்கிறேன். எங்க? ஐடி கம்பெனிட்டயா? ஐடி கார்டு அனுப்பிவிடு. ஐடியா? உடனே அனுப்பிவிடு, நான் ஐடி கார்டை பார்க்கணும். ஏய், நான் ஐடிலலாம் வேலை செய்யலை, இப்போ தான் வேலை தேடிட்டு இருக்கேன். ஏன் நீ ஏமாத்துற? நீ வேலைக்கு போறதா வந்து நான் உன்னை லவ் பண்ணேன். காசு இல்லாம நீ என்னை எப்படி பார்த்துப்ப? ஏன் காசு இல்லைனா வாழவே முடியாதா? காசு இல்லாம எப்படி வாழ முடியும்? நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். இல்ல, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பிரேக்கப் பண்ணிக்கலாம். பாய். ஹலோ ஹலோ ஹலோ, என்னம்மா வேணும் உனக்கு? சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா பிரச்சனை உனக்கு? தம்பி, அப்பா தவறிட்டாருப்பா. ஹலோ, வேலை கேட்டு தானே, என்ன ஆச்சு? நாளைக்கு காலையா? சரிண்ணா. ஆ. உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமென்றால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும்.